வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் தமிழோடு தையல் சேனலுக்கு வணக்கம் பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் முடிய கேட்க வேண்டிய கதை வரிசை எண் 3, மீனாட்சி கல்யாணம். மீனாட்சி கல்யாணம். இந்திரலோகத்து பேரரசன் தேவேந்திரன் காரணம் ஏதுமின்றி விருத்திராசுரனை கொன்றுவிட்டான். அதனால் தேவேந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அத்தோஷத்தினை நிவர்த்தி பண்ணுவதற்கு தாமரை மலர்களால் கடம்ப வனத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு சொக்கலிங்க பெருமானை அர்ச்சித்து பூசை செய்ய வேண்டும் என்று கடப்பாட்டின்படி தேவேந்திரன் கடம்ப வனத்திற்கு வந்தான். கடம்ப வனத்தில் வீற்றிருக்கின்ற கடம்ப வனேஸ்வரரை துதித்து தாமரை மலர்களால் அர்ச்சிக்க துவங்கினான். அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நாக கங்கனா போற்றி, மூலாகாரணா போற்றி, நெற்றி செங்கனா போற்றி, ஆதிசிவ பரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி, ஈரிலா முதலே போற்றி, யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி, யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் புணர்ந்தாய் போற்றி, யாவையும் பிரித்தாய் போற்றி. இடருற பிணித்த இந்த பழகினின்று என்னை ஈர்த்துன் அடியினைக்கு அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி, மடவரால் மணாலனே போற்றி, கடம்ப மாவனத்தாய் போற்றி, சுடர்விடு விமானியே சுந்தர விடங்க போற்றி, பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேறு நல்கும் ஈசனும் ஆகி பூசையான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமான மறை முதல் அடிகள் போற்றி. இதே போன்று தேவலோகத்தில் இருக்கும் அனைத்து தேவர்களும் சோமவாரத்தில் மண்ணுலகம் வந்து கடம்பவனத்தில் அருள்பாலித்திருக்கின்ற சொக்கலிங்க பெருமானை வழிபட்டு வந்தனர். தனஞ்சயன் என்ற வணிகன் வியாபார நிமித்தமாக கடல் கடந்து சென்றிருந்தான். தனது வியாபாரம் முடிந்து வீடு திரும்புகையில் கடம்பவனம் வழியாக வருகிறான். அவன் வந்த நாள் திங்கட்கிழமை இரவு. அந்த நேரத்தில் கடம்பவனத்தில் திருக்கோயிலுக்குள் இறைவனை தேவர்கள் அனைவரும் பூஜித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பிரமித்து போனான். என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்று எண்ணிய தனஞ்சயன் ஒரு மரத்தின் மறைவில் நின்று கொண்டு இரவு பூராவும் கண் விழித்து பார்த்து கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்தது. திருக்கோவிலுக்குள் பூஜை செய்து கொண்டிருந்த தேவர்கள் மறைந்தனர். தனஞ்சயனுக்கு வியப்பாக இருந்தது. இத்தகைய அரிய செய்தியினை அரசனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணிய தனஞ்சயன் மணலூரில் அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற மன்னனான குலசேகர பாண்டியன் அரசவைக்கு சென்றான். அரசரை பார்த்து கடம்பவனத்தில் உள்ள சொக்கநாதர் ஆலயத்தில் இரவில் தேவர்கள் வழிபட்டு பின் காலை பொழுதில் மறைந்த அதிசயத்தினை விளக்கினான். இதை கேட்ட குலசேகர பாண்டியன் பெருமகிழ்ச்சி அடைந்து உடனடியாக புறப்பட்டு கடம்பவனம் சென்றடைந்தார். அப்போது இரவு நேரம். அன்றும் சோமவாரம். திருக்கோயிலுக்குள் தேவர்கள் எல்லாம் அணி திரண்டு சோமசுந்தர பெருமானை அர்ச்சித்து கொண்டிருந்தனர். வெளியில் நின்றவாறு இத்திருக்காட்சியினை பார்த்து குலசேகர பாண்டியன் உளம் உருகி மனம் மகிழ்ந்து நிற்கிறான். பொழுது புலர்ந்தது. தேவர்களும் மறைந்தனர். திடுக்கிட்டு பார்த்த குலசேகர பாண்டியன் தனது சிரம் மீது இரு கைகளையும் கூப்பி கருவறையை நோக்கி, சோமசுந்தரா, சுந்தரேஸ்வரா, பரமேஸ்வரா, அருள் மிகுதீஸ்வரா, பெருமானே, பாடும் பொருளே, பரம்பொருள் நீயே, பக்தர்களுக்கு அருளும் பரமனும் நீயே, நாள்தோறும் உன் நினைவாக நான் பாடி நிற்கிறேன். சோமசுந்தர தாயும் நீயே, தந்தையும் நீயே, தமிழும் நீயே, அமுதமும் நீயே, உனக்கான ஒரு கோயில் நான் காண வேண்டும் என்ற எண்ணத்தை நீ அறிவாய். இருந்தும் ஏன் இது நாள் வரை காணாமல் என்னை தவித்து விட்டாய் பெருமானே?
என்று கண்ணீர் சோர குலசேகர பாண்டியன் சோமசுந்தர பெருமான் சந்நிதியில் நின்றிருந்தான். கடம்பவனநாதர் அரசனின் தெய்வீக அன்பினை மெச்சி தூயதோர் உள்ளம் கொண்டு தொழுதிடும் அடியவர்க்கே என்னிடம் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிடைத்ததெல்லாம் நிலைக்கும். என் சடைமுடியில் உள்ளதோர் சந்திர கலைகளில் அமிர்தத்தை நான் கங்கையிலே கலக்கிறேன். அதிமதுரமான அதை காடெல்லாம் தெளிக்கின்றேன். அரச பெருமானே, அந்த அதிமதுரமே மதுரையாகும். உன் மனம் போல் கடம்பவனம் நகராகும். இனி நீ இங்கே எனக்கு திருக்கோயில் எழுப்பு என்று சோமசுந்தர பெருமான் அருள்வாக்கு நல்கினார். இறைவன் ஆணையின் வழி குலசேகர பாண்டியன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வழி வேத விற்பனர்களை எல்லாம் அழைத்து, பல நாடுகளில் இருந்த பண்டிதர்களையும் அழைத்து, மகான்களையும் அழைத்து, சிற்ப சாஸ்திர அறிஞர்களையும் அழைத்து மதுரை திருநகரை வடிவமைத்தார். சோமசுந்தரர் திருவருளால் குலசேகர பாண்டியனுக்கு மலையத்வஜன் என்ற மகன் பிறந்தான். இறை அருளால் பிறந்த குழந்தையாதலால் மலையத்வஜன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினான். போர் பயிற்சிகளில் திறம்பட பயின்று யாரும் எளிதில் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு வீரனானான். தந்தையை போல தனையனும் நற்பண்புகளோடு தெய்வ வழிபாட்டிலும் அதிக அக்கறை காட்டினான். உரிய பருவத்தில் குலசேகர பாண்டியன் தனது மகனான மலையத்வஜனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்தான். இளவரசனுக்கு சோழ மன்னனான சூரசேனனுடைய குமாரி காஞ்சனமாலையை திருமணம் செய்து வைத்தான். வடமொழியில் தென்மொழியில் புலமை பெற்று படித்தவர்களும் பாமரர்களும் போற்றும் வண்ணம் அறத்திற்கும் கருணைக்கும் இருப்பிடமாக சிறப்பிடமாக ஆட்சி செய்து வந்தான். ஊர் மக்கள் அனைவரும் இவனது அரசாட்சியினை மெச்சி புகழ்ந்தனர். ஆனாலும் இவனுக்கு ஒரு குறை இருந்தது. தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் இவனை நாளெல்லாம் வாட்டி வதைத்தது. சீரும் சிறப்பும் மிக்க பாண்டிய வம்சத்திற்கு வாரிசு இல்லையே என்ற ஏக்கம் இவனை நாளெல்லாம் துன்புறுத்தியது. தனது மனைவியுடன் திருத்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, யாகங்கள், தானங்கள் என நிறையவே செய்ய துவங்கினான். அஸ்வமேத யாகம் செய்த மன்னன் முன் தேவேந்திரன் தோன்றி மகப்பேறு கேட்ட புத்திர காமேஷ்டி யாகத்தை இவரிடம் கூறி அதனை செய்யுமாறு முனிவர்கள் வலியுறுத்தினர். மலையத்வஜன் இறைவனை வணங்கி புத்திர காமேஷ்டி யாகத்தை துவங்கிட அருளானை பெற்றான். ஜோதிடர்கள், அருளாளர்கள், மகான்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு நல்ல நாள் பார்த்து அரசரிடம் குறித்து கொண்டனர். மலையத்வஜன் அந்த நல்ல நாளில் யாகத்தை துவக்கினான். அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் சூழ அரசனின் மனைவியுமான காஞ்சனமாலை அவன் அருகினில் அமர்ந்திருக்க வேத விற்பன்னர்கள் மந்திர ஒளி எழுப்ப யாக குண்டத்தில் அக்னி பிழம்பு எரிய ஊர் மக்கள் சூழ யாகம் துவங்கியது. காஞ்சனமாலை முற்பிறவியில் விஸ்வாவசு என்ற பெயரில் அன்னை உமையம்மையை மந்திரத்தால் ஜெபித்து கடுமையான விரதம் மேற்கொண்டிருந்தாள். இவளது விரதத்தை தீவிரத்தை உணர்ந்த உமையம்மை 3 வயது குழந்தை வடிவில் விச்சாவதி தோன்றினாள். எப்படி தோன்றினாள்? ஒளியால் உலகின்று உயிரனைத்தும் மீன் போர் செவியுற நோக்கி, ஒளியால் உலகின்று உயிரனைத்தும் மீன் போர் செவ்வியுற நோக்கி, அழியால் வளர்க்கும் அங்கையர்கண் அன்னே கன்னி அன்னமே, அழியால் இமவான் திருமகளாய் ஆவி அன்னமயில் பூவை தெளியா மழலை கிழி வளர்த்து விளையாட்டரும் செயல் என்னே. வேத முடிமேல் ஆனந்த உருவமாய் நிறைந்து விளையாடும் மாதர் அரசே, முத்தகை மானே, இமய மடமயிலே, மாதர் இமவான் தேவி மணிவடத்தோய், மார்பும் தடந்தோளும் பாதமலர் சேப்புறம் விதித்து விளையாட்டரும் பரிசென்னே. இப்படி தோன்றினார். தாயே, இமவானுடைய மனைவியுமான மேனையின் மார்பின் மீது தோள்களின் மீதும் தாமரை போன்ற உன் பொன்மலர் பாதங்கள் சிவக்க விளையாடுவாயே, அது போன்ற அழகான குழந்தை உருவத்தில் காட்சி தருகிறாயே, இதே வடிவில் நீ எனக்கு மகளாக வேண்டும் என்று வேண்டினாள் விச்சாவதி. உமையம்மையும் அப்படியே ஆகட்டும் என்று அனுகிரகம் செய்தாள். விச்சாவதியின் பிரார்த்தனைக்கு இப்போது பலன் கிடைத்தது. புத்திர காமேஷ்டி யாகத்தின் ஹோமகுண்டத்திலிருந்து செந்தாமரை மலர் கொடியுடன் கிளம்புவது போல முத்து மாலையால் சுற்றப்பட்ட கொண்டையுடனும் நவரத்தினங்கள் பதித்த நகை அலங்காரங்களுடனும் கலகலவென மெல்லிசை எழுப்பி புன்சிரிப்புடன்
தென்றலில் ஒரு மலர் ஆடுவது போல இப்படியும் அப்படியுமாக அசைந்து மெல்லடி வைத்து நடந்து வந்தால் 3 வயது குழந்தையாக உமையம்மை. அக்குழந்தை மெல்ல வந்து காஞ்சனையின் மடியின் மீது உட்கார்ந்தாள். அனைவரும் மகிழ்ந்தனர். பாண்டிய மன்னன் மலையத்துவஜன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். தன் வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி சொக்கலிங்க பெருமான் புது நிலவு போன்ற முகத்தில் பொன் சிரிப்பு தவழும் அழகிய பெண் குழந்தையை அழைத்திருக்கின்றான் என்று அக்குழந்தையை வாரி அணைக்க விரும்பினான். ஆனால் பாண்டிய மன்னன் திடுக்கிட்டு நின்றான். மகவின்றி பல பகல் யான் வருந்தி அருந்தவம் புரிந்தேன், மைந்தர் பேரு தகவிந்த மகம் செய்தேன், அதுவும் ஒரு பெண் மகவை தந்ததந்தோ, முகவிந்து நில ஒழுகுவரு பெண்ணு முளை 3ஆய் முகிழ்ந்து மாற்றார் நகவந்ததென்னேயோ என்று வகையிலனாகி நவியும் இல்லை என்று வருந்தினான். மன்னவர், நின் திருமகற்கு மைந்தர் போல் சடங்கனைத்தும் வழாது வேதம் சொன்ன முறை செய்து பெயர் தடாதகை என்று முடிசூட்டுவாய். இப்பொன்னன்னையால் தனக்கு இறைவன் வரும் பொழுது ஓர் முளை மறையும். புந்தி மாழ்கேள் என்ன அரண் அருளால் ஓர் திருவாக்கு விசும்பிடை நின்றெழுந்ததன்றே. திடுக்கிட்டு நின்றவனுக்கு விண்ணிலிருந்து அசிரீரி ஒன்று கேட்டது. உன் மகளை ஆண் பிள்ளை போல கருதி வேதம் வகுத்த வழியில் அனைத்து சடங்குகளையும் செய்து தடாதகை என பெயர் சூட்டி அவளுக்கு முடிசூட்டுவாய். இறைவன் இவளை திருமணம் செய்ய வரும்போது அந்த 3வது முளை மறையும் என்று விண்ணிலிருந்து அசிரீரி ஒலித்தது. மலையத்துவஜன் தேவி மீனாட்சியை ஆண் பிள்ளை போல வளர்த்து குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் வாழ் பயிற்சி என சகல போர் தந்திர யுக்தி முறைகளையும் பயிற்றுவித்தான். சில காலம் கழித்து அரசன் மலையத்துவஜன் மறைந்தான். தேவி மீனாட்சி அரசவிடம் ஏறினாள். மீன் கொடி பறக்க பல நாடுகளை வென்றாள். மண்ணுலகம் மட்டுமின்றி தேவலோகம் சென்று இந்திரனை தோற்கடித்தாள். காஞ்சனமாலைக்கு மகளின் போக்கு கவலை அளித்தது. மனப்பருவம் வந்த நிலையிலும் போர் வெறியில் நின்று திரியும் மகளை நினைத்து வருந்தினாள். திருமணத்தில் நாட்டமில்லாது நாடுகளை வெல்வதிலும் போர் செய்வதிலுமே குறியாக இருக்கின்றாளே என்று வருந்தினாள் காஞ்சனமாலை. தனது தாயார் தன்னை நினைந்து வருந்துவதைக் கண்ட மங்கை நல்லாள் மீனாட்சி அன்போடு அன்னையின் அருகில் வந்து, அம்மா கலங்காதே, நீ நினைக்கும் எண்ணம் உரிய காலத்தில் நிறைவேறும், கவலைப்படாதே, எனக்கு இன்னும் வேலைகள் இருக்கின்றன, பிற நாடுகளுக்கெல்லாம் நான் சென்று வர இருக்கின்றேன் என்று கூறி மீனாட்சி மீண்டும் போருக்கு கிளம்பிவிட்டாள். இந்திரலோகத்தை வென்ற மீனாட்சி கைலாயமலை நோக்கி போனாள். எதிரே நின்ற சிவகணங்களை வீழ்த்தினாள். நந்திதேவன் இந்நிகழ்வுகளை ஈசனிடம் முறையிட்டு சிவபெருமான் உத்தரவிற்காக காத்திருந்தார். சிவபெருமான் நந்திதேவரை சமாதானப்படுத்தி மீனாட்சியிடம் போர் தொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு தாமே மீனாட்சியின் முன் நின்றார். எதிரே நின்ற விண்ணுயர்ந்த உருவத்தினை தடாதகை பிராட்டி பார்த்து வியந்தாள். ஒன்றைவார் கலர் சரணமும் பாம்பசைத்து உடுத்த வெம்புலி தோளும் கொற்றவான் மழுக்கரமும் வெந்நீரு அணி கோலமும் நூல் மார்பும் கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும் பெற்றதன் வலப்பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள். எதிரே நீண்ட நெடிய உருவம், வீரக்கழல் அணிந்த திருமேனி, பாம்புகளால் பிணைக்கப்பட்ட புலித்தோல் ஆடை, மழுவு ஏந்திய திருக்கரம், உடலெல்லாம் வெந்நீரு அணிந்த திருமேனி, முப்பிரி நூலான பூநூல் தவழும் திருமார்பு, அடர்ந்த சடாமுடி, கருணை ததும்பும் அருட்பார்வை, இவ்வடிவழகுதான் ஈசனின் திருமேனியின் அருள் அழகு. இப்பேரரில் உருவத்தில் பார்த்து வியந்து நின்றாள் மீனாட்சி. பரமேஸ்வரனை பார்த்த அந்த நொடி பொழுதிலேயே தேவியின் 3வது முளை தானாக மறைந்து விட்டது. அம்முளை கீழே விழுந்த அந்த நொடியிலேயே தேவியின் ஆணவம், அகங்காரம், போர்வெறி, ஆணாதிக்கம், கம்பீரம் அத்தனையும் கீழே விழுந்து சுக்கு நூறாய் சிதறி போயின. அடுத்த நொடியிலேயே தேவிக்கு பெண்களுக்கே உரித்தான அச்சம், மடம், நாணம் போன்ற பண்புகள் மலர்ந்தன.
பூக்கள் நிறைந்த கொடி துவழுவது போல அன்னை மீனாட்சி நாணத்தால் தலை குனிந்தாள். இறைவனிடம் அவளுக்கு இருந்த பழைய பணிவும் பாசமும் அருளும் தெய்வீக பக்தியும் மேலோங்க துவங்கியது. மீன் போன்ற கண்களால் தன் புறக்கால்கள் வண்ணம் கால் கட்டை விரலால் பெண்களுக்கே உரிய நாணத்தோடு மண்ணை கிளறி நின்றாள் அன்னை மீனாட்சி. சிவபெருமானை பார்த்து, பெருமானே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினாள். பெருமானும், நீ திக் விஜயம் மேற்கொண்டு கூடல் அம்பதியை விட்டு கிளம்பிய போதே நானும் மதுரையை விட்டு உன் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே, மன்னித்தோம், நீ உடன் மதுரைக்கு விரைந்து செல். வருகின்ற திங்கட்கிழமை அன்று உன்னை பெண் கேட்க முறையாக வருகிறேன் என்று வாக்குறுதி தந்தார் சிவபெருமான். அன்னை மீனாட்சி மதுரைக்கு விரைந்தாள். நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை காஞ்சனமாலையிடம் எடுத்து சொன்னாள். அன்னை மகிழ்ந்தாள். அமைச்சர்கள், ஆலோசகர்கள், வேத விற்பன்னர்கள், புரோகிதர்கள், சான்றோர்கள் என அனைத்து பெருமக்களையும் அழைத்து மகளின் திருமண ஏற்பாட்டினை முன்னின்று நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். சான்றோர் பெருமக்கள் முதல் ஊர் மக்கள் வரை அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையே விழா கோலம் பூண்டது. காணும் இடமெல்லாம் பந்தல், தோரணம், வாழை, கமுகு, மாவிலை என நகரமே அலங்காரத்தில் திருமண விழா கோலம் பூண்டது. 6 வேதங்கள் கால்களாகவும் பிரணவம் பீடமாகவும் வேதங்கள் 4 சங்கிலியாகவும் அமைந்தது போல மணமக்கள் அமர நவரத்தினங்கள் பதித்த பீடம் திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டது. இந்திரலோகத்திலிருந்து குபேரன் அலங்காரம் செய்வதற்காக வரவழைக்கப்பட்டான். திருமாலும் நான்முகனும் மதுரை மாநகருக்கு வந்து திருமண முன் ஏற்பாட்டினை செய்ய துவங்கினர். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆலவாய் பெருமக்கள் நம்முடைய பேரரசி மீனாட்சி இவரை திருமணம் புரிந்து கொள்ள யாது தவம் செய்தாளோ, இந்த ஈஸ்வரனும் இவளை திருமணம் செய்து கொள்ள என்ன தவம் செய்தாரோ. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆலவாய் பெருமக்கள் நம்முடைய பேரரசி மீனாட்சி இவரை திருமணம் செய்து கொள்ள யாது தவம் செய்தாளோ, அந்த ஈஸ்வரனும் இவளை திருமணம் செய்து கொள்ள என்ன தவம் செய்தானோ. இவர்களை திருமணம் இங்கு நடைபெற அனைவரும் ஒன்றாக சேர்த்துள்ளோம். இவர்களுடைய திருமணம் இங்கு நடைபெற இந்த மதுரை நகரம் என்ன தவம் செய்ததோ. இந்த தெய்வீக வைபவங்களை எல்லாம் கண்டுகளிக்க நாம் தான் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று மதுரை மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து போனார்கள். திருமண நாள் வந்தது. தேவர்களின் தேவன் வந்தான், செங்கன்மால் விடையன் வந்தான், மூவர்களில் முதல்வன் வந்தான், முக்கண்ணன் எம்பெருமான் வந்தான், பூவளர் அயன்மால் காண பூரண புராணன் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொதுமக்கள் எல்லாம் பொற்சின்னமாடி இறைவனின் வருகையை கட்டியம் கூறி வரவேற்றனர். தேவி காஞ்சனமாலைக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. தன் மகள் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய நாட்டினை ஆள வேண்டும் என்று விருப்பம். இதனை பாண்டிய நாட்டினை ஆள வேண்டும் என்ற விருப்பம் இதனை பெருமானிடம் தெரிவித்து விட்டால். திருமண நாள் வந்தது. மணமேடையில் மணமக்கள் அமர்ந்திருக்க நான்முகன் திருமணத்தை நடத்தி வைக்க திருமால் தன் உடன் பிறந்தவளான தேவியின் திருக்கரங்களை பற்றி சிவபெருமானுடைய வலது திருக்கரத்தில் வைத்து பொற்கலசத்தில் உள்ள கங்கை நீரால் தாராதத்தம் செய்து, தாராதத்தம் என்றால் கன்னிகாதானம், பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நன்னுமின் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் அங்கே வண்ணமும் வேற வேற வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் ஈன்ற அம்மையும் இருந்ததம்மா. சுந்தரேச பெருமானும் மீனாட்சி தேவியும்
பண்ணும் இசையும் கலந்தது போல, நீரும் தட்பமும் பாலும் அதன் சுவையும் கலந்தது போல, மலரும் மனமும் ஒன்றியது போல, மாணிக்கமும் அதன் பேரழகும் நெருங்கி இருந்து பேரெழில் காட்சி தந்தது போல இருவரும் ஒன்றிணைந்தனர். தேவி மீனாட்சி நன்றி கலந்த பார்வையுடன் சோமசுந்தர பெருமானின் இடதுபுறம் அமர்ந்து கருணை ததும்ப நாடி வந்தோர்க்கெல்லாம் நல்லாசி வழங்கி கொண்டிருக்கின்றாள். இத்தகைய தெய்வீக திருமணத்தை மண்ணுலகமும் விண்ணுலகமும் வியந்து பார்த்து பூச்சொரிந்து மகிழ்ந்தது. பிரம்மா, திருமால், கலைமகள், திருமகள், நாரதர், மற்ற வானவர்கள், முனிவர்கள் ஒரு சேர ஓங்கி மந்திர ஒளியோடு மணமக்களை வாழ்த்தினர். திருவடை தாமரை 7 அடி நடந்திட, தேவர்கள் யாவரும் பூமாரி பொழிந்திட, வானமும் வையமும் வரிசைகள் வழங்கிட, உமையவள் மீனாள் மணமகள் ஆனாள். கலைமகள் திருமகள் இருவரும் சேர்ந்து மலைமகள் தேவியின் பொன்னெழில் கூட்ட, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாலாட்ட, மங்கையர்க்கரசியே மணமகள் ஆனாள். ஓம் சக்தி சிவமென்ற வேதங்கள் கூற, ஓம் சக்தி சிவமென்று வேதங்கள் கூற, ஓங்கார ஒளியோடு மேளம் முழங்க, வேள்வியை நான்முகன் பிரம்மன் தொடங்க, வாழ்வரசி மீனாள் மணமகள் ஆனாள். அங்கையர் கண்ணியின் அண்ணனாம் திருமால் தங்கையின் கரம் பற்றி தாரை வார்த்திடவே 7 வகை ஸ்வரங்களும் இன்னிசை வழங்க, இறைவனின் திருக்கரம் பற்றினாள் மீனாள். மீனாட்சி திருக்கல்யாணம் இனிதே நிறைவு பெறுகின்றது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை கேட்பவர், படிப்பவர் அனைவரின் இல்லத்திலும் விரைவில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடந்து அதிக பாக்கியம் பெறுவார்கள். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.